நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு அசோகமித்திரன் என்ற எழுத்தாளர், சாகித்ய அகாடமி விருது எல்லாம் பெற்றவர். கிட்டத்தட்ட தன் வாழ்நாளில் பெரும்பகுதியை இலக்கியத்தை நம்பி மட்டுமே முழு நேர எழுத்தாளராக வாழ்ந்து மறைந்த ஒரு எழுத்தாளர். கலை இலக்கியங்கள் யாவும் மக்களுக்கு என்று சொல்லக்கூடிய ஒரு பொது உடைமை சிந்தனை சார்ந்த ஒரு இலக்கிய போக்கு இருந்த நிலையில் கலைக்காகவே, அதாவது அரசியல் என்பது கலையில் துருத்தி கொண்டு இருக்கக்கூடாது, கலையாகவே இருக்க வேண்டும், அழகியல் விஷயங்கள் அதில் கவனிக்கப்பட வேண்டும், காட்சிப்படுத்தப்பட வேண்டும், எழுத்தாக்கப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரிவை சேர்ந்த ஒரு எழுத்தாளர். நிறைய சிறுகதைகள் எழுதியிருக்கிறாரு. நாவல்கள் வெகு சில நாவல்கள் மட்டுமே எழுதியிருக்காரு. மானசரோவர் போன்ற நாவல்களை எழுதியிருக்கிறாரு. அவருடைய ஒரு சிறுகதையை சமீபத்தில் படித்தேன். அப்பாவை குறித்த ஒரு சிறுகதை 1980 எழுதியிருக்கிறாரு. அப்பாவுக்காக என்று அதனுடைய தலைப்பு என்று நினைக்கிறேன். முக்கியமான கதாபாத்திரம் பாபு என்ற ஒரு சிறிய பையன். அவனுக்கு அதிகபட்சம் ஒரு 10-12 வயது இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவருடைய நண்பனும் அவர் வீட்டுக்கு வீட்டு துணிக்கு அவருடைய அந்த பையனுடைய துணியும், அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் அப்பாவுடைய துணியும், மொத்தமாக குடும்பத்திற்கான துணியை தேய்த்துக்கக்கூடிய இன்னொரு கதாபாத்திரம். அந்த கதாபாத்திரத்துக்கு ஒரு 15-16 வயது இருக்கும். இவன் படித்து கொண்டிருக்கிறான், அவன் வேலை செய்து கொண்டிருக்கிறான். இதுதான் பார்த்துங்க, ஒரு திரைப்படம்னு பார்த்தோம்னா முக்கியமான கதாபாத்திரம், அதை ஒட்டி ஒரு சில துணை கதாபாத்திரம் இப்படி இருக்கும். அதுக்கு பின்னாடி சில்லவுட்டாக பின்னணியில் நிறையா கதாபாத்திரங்கள் நம்ம பார்த்துருப்போம். அப்படி இந்த முக்கிய கதாபாத்திரத்துக்கும் துணை கதாபாத்திரங்களுக்கும் பின்னால் நாம் எவ்வளோ இன்றைக்கு முன்னணியில் இருக்கக்கூடிய அந்த பெரிய பெரிய நடிகர்கள், விஜய் சேதுபதி, சூரி, இன்னும் ஏராளமானவர்கள் அந்த கூட்டத்தில் ஒருத்தராக இருக்கிறத இப்போ அவர் பிரபலமான பிறகு அதெல்லாம் புகைப்படங்களாக எடுத்து போட்டு இப்படி இருந்தவர் இன்றைக்கு இப்படி ஒரு நிலைமைக்கு உயர்ந்திருக்கிறாரு. ஒன்றும் இல்லைங்க, முன்னாடி ஏன் புகையுதுன்னு பார்க்குறீங்களா? கொசுவர்த்தி வச்சுருக்கிறான். இது முக்கிய சாலை, மழை காலம் முடிஞ்சிருக்கனால ஒரே புதராக இருக்குது. அது இல்லாமல் சாக்கடை ஓடிட்டு இருக்குது, கொசு தொந்தரவு அதிகமாக இருக்குது. அதனால் முன்னாடி ஒரு கொசுவர்த்தி பார்க்குறதுக்கு ஒரு கனவு லோகத்தில் இந்திரலோகத்தில் பேசுகிற மாதிரியான ஒரு செட்டிங்காக ஒரு விஷுவல் எஃபெக்ட் மாதிரி அமைஞ்சு போச்சு. சரி, ஓகே. அப்படிப்பட்ட ஒரு பையன். அவ்வப்போது அவங்க அப்பா இதுக்கு கதை பார்த்திங்கன்னா 1940, அதாவது சுதந்திரத்துக்கு முந்தைய ஒரு காலகட்டத்தில். அப்போ வெள்ளைக்காரர் இருக்காங்க. வெள்ளைக்காரருடைய நிர்வாகம் நடந்து கொண்டிருக்கிற மாதிரியான இதெல்லாம் வெளிப்படையாக சொல்லலை. அந்த கதை போகிற போக்கில் ஒரு சில வரிகளில் அவர்கள் அந்த பரங்கியர் அல்லது பிரிட்டிஷார் அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகள்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கொள்ள முடியுது. அப்புறம் அந்த பையனை கூட்டிகிட்டு வரத்துக்கு அப்பப்போ இவர் போவார். அவங்க அப்பா பெரிய மல் பீஸ், இப்போ இல்லாமல் ரெடிமேடு துணி கிடையாது. அப்போ ஒரு மல் பீஸுனா இந்த மாதிரி கூட இப்போல்லாம் நவீனமான லேசான அந்த எவ்வளோ பாலிஸ்டர்ஸ் அந்த மாதிரிலாம் துணியில் இல்லாமல் அது ஒரு காடா பீஸ் மாதிரி கலரில் தான் இருக்குமா அப்படிங்கிறதுல பல்வேறு கலர்கள் இருக்கலாம். வண்ணத்தை குறித்தெல்லாம் அந்த துணியை பற்றி சொல்லவில்லை. இந்த மல்லி பீஸ் எல்லாம் அவங்க அப்பா எடுத்துகிட்டு வரும்பொழுது உடனடியாக இவர் அடுத்த நாள் அவங்க அப்பா அவருடைய சொல்லின்படி அந்த டெய்லர் அந்த பையனை அழைச்சிட்டு வரதுக்கு அவங்க வீட்டுக்கு போவான். போகிற வழியில் ஒரு முக்கியமான இடத்த அவன் கடந்து போவாங்க. அது ஒரு சேரி. ஒரு பக்கம் ஒரு போர்டு ஸ்கூல்னு சொல்லப்படக்கூடிய அநாத ஆண்கள் பசங்களுக்கு பராமரிப்பு இல்லாமல் இருக்கக்கூடிய பசங்கள், அதுவும் குறிப்பாக அதில் படிக்கக்கூடியவர்களாக கிறிஸ்தவ பிள்ளைகளாக இருப்பாங்க. கிறிஸ்துவ மதத்துக்கு மாறினவர்கள், அவர்களுடைய பெற்றோர்கள் இறந்து போனவர்கள் அல்லது அங்கே அந்த பகுதியில் வசிக்கிறவங்க பெரும்பாலும் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்களாக இருப்பாங்க. அவர்கள் அந்த வெள்ளைக்காரர்களுடைய சமையல் அறையில் வேலை செய்யக்கூடிய, சமையல் கட்டில் சமையலை ஒட்டி தோட்டக்காரர்கள் இப்படி மாதிரி இடிபிடி வேலை செய்யக்கூடிய ஒரு மக்கள் வாழும் பகுதி. அவர்களுக்கான அந்த அதில் போரில் செத்து போனவங்க அல்லது அவர்களுக்கு வேலை செய்து அங்கே இறந்து போனவங்களோட பிள்ளைங்க படிக்கிறதுக்கு, பசங்க படிக்கிறதுக்கு ஒரு போர்டு ஸ்கூல், அது ஒரு ஆரம்ப பள்ளி. அங்கிருந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு உயர்நிலை பள்ளிகளுக்கு சென்று வரக்கூடிய பசங்களும் அதே ஹாஸ்டலில் தான் தங்கியிருக்கிறாங்க. அதுக்கு எதிரிலேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு கான்வென்ட் அது பெண்களுக்கானது. அதில் படிக்கக்கூடிய பிள்ளைங்களாம் எப்படி இருக்கிறாங்களாமா, ஒரே கருப்பாக இருக்காங்களாமா. ஏதோ அவங்க இன வேறுபாடு ஒரு இருக்கக்கூடிய ஒரு தேசத்தில் வாழ்கிற மாதிரி அங்கே படிக்கக்கூடிய அத்தனை அந்த கன்னியாஸ்திரி பெண்களும் கருப்பாக இருந்தார்கள் என்று சொல்கிறாங்க.
அந்த பள்ளிக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா, பெண்கள் படிக்கக்கூடிய அந்த கன்னியாஸ்திரிகளாக இருக்கக்கூடிய அந்த பெண்கள் படிக்கக்கூடிய அந்த பள்ளிக்கு முன்பாக எந்த நேரமும் அந்த சேரியில் இருக்கிற பசங்க வந்து நின்றுட்டு இருக்கிறதாவும், கூட்டம் கூடிட்டு இருக்கிறதாவும், இவன் அந்த இடத்த தாண்டும் பொழுதெல்லாம் இவனுக்கு பெரிய அச்சமாக இருக்கும். என்ன காரணம்னா, இவனுடைய சைக்கிளை பிடுங்கிக்குவாங்க, ஆளுக்கு ஒரு ரவுண்ட் அடிப்பாங்க. அதே சைக்கிள் ஏற்கனவே பாருங்களேன், அப்போ அந்த சைக்கிளுடைய வந்துட்டு நிலைமை என்னமா இருக்கும், மாடல் என்ன மாதிரி இருக்கும். அடிக்கடி அது ரிப்பேர் ஆகி போயிடும். அதை செலவு பண்ணுறதுக்கு போயிட்டு மறுநாள் இவங்கெல்லாம் ஓட்டிக்கிட்டு பஞ்சர் பண்ணும் பொழுது மீண்டும் வந்து அந்த சைக்கிளை தள்ளிக்கிட்டே தான் போய் அவனை பார்த்துட்டு திரும்பி வீட்டுக்கு போவான். அப்படிலாம் அந்த ஒவ்வொரு தடவையும் அந்த இடத்தை தாண்டும் பொழுது அவனுக்கு வந்து அது மிகப்பெரிய அசௌகரியத்தையும் அச்சத்தையும் கொடுத்ததாக இருந்ததாக வந்து அந்த கதையில் சொல்கிறான். சரி, அந்த பையன் வீட்டுக்கு போவான், வருவான், கூட்டிகிட்டு வருவான். அந்த பையன் வந்து அந்த குடும்பத்தை சேர்ந்த பெண்களுக்கும் பசங்களுக்கும் வந்து துணி தைச்சி கொடுப்பாங்க. அப்போ வந்து அவங்க பெரியவங்க அப்பாவோ அம்மாவோ என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு அப்போல்லாம் அணா அளவிலான கூலி தான். 1 அணா, 2 அணா, 3 அணா, ஒரு துணிக்கு, ஒரு சட்டைக்கு, ஒரு பாவாடைக்கு, ஒரு ஜாக்கெட்டுக்கு இவ்வளோ அணா கணக்கில் கூலி கொடுப்பாங்க. அதை அவங்க குறைச்சி தான் கொடுப்பாங்க. அதை அவன் வந்துட்டு இது எனக்கு கட்டுப்படி ஆகாது, எனக்கு சேர்த்து கொடுங்க, ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, நீ உன்னுடைய மிஷினில் இது தைக்கலையில்ல, நாங்கள் வாங்கி வச்சுருக்கிற மிஷினில் வந்து இங்கே தைச்சி கொடுக்குறதுனால அங்கே வெளியில் கடைவீதியில் கொடுக்கக்கூடிய அந்த கூலியை நான் கொடுக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூலி குறைச்சி தான் கொடுப்பாங்க. அவன் போவான். அப்படி போகும்போது ரொம்ப வருத்தத்தோடு போகும்போது அவன் மீண்டும் வருவானா, இவ்வளோ வருத்தத்தோடு போகிறானே, வந்து கூலி பற்றாக்குறையோடு போகிறானே, வருவானா அப்படிங்கிற மாதிரியான சந்தேகம் இந்த பையனுக்குள்ளே வந்துட்டு வரும். இருந்தாலும் கூட அடுத்த முறை இப்போ வந்து மீண்டும் ஒரு மல்பீஸ் அவங்க அப்பா வந்து எடுத்துகிட்டு வரும்பொழுது இவர் அனுப்பிச்சி விடுவார். போவான், கூப்பிடுவான். அவனும் வந்துட்டு அந்த பழைய விஷயங்கள் எல்லாம், அந்த கூலி குறைச்சதை கொடுத்தெல்லாம் மனசில் வச்சுக்காமல் மீண்டும் வந்து அந்த துணியை தைச்சி கொடுத்துட்டு மீண்டும் வந்துட்டு அந்த குறைந்தபட்ச கூலியை வந்துட்டு வாங்கிட்டு போவான். அப்படி இருக்கும்போது ஒரு முறை வந்து அவங்க அப்பா அனுப்பிச்சி விட்றாரு. இதெல்லாம் மாதம் ஒரு முறை, 2 மாதத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய அந்த சந்திப்புகள். இன்னொரு முறை அவர் அப்பா துணி எடுத்து வரும்பொழுது இவன் போகிறான். அப்போ அந்த பிள்ளைங்கள்லாம் அந்த எப்பொழுதுமே சைக்கிளை பிடுங்கிட்டு ரகளை பண்ணக்கூடிய அந்த பசங்க வந்துட்டு அந்த இடத்துல இல்லை. பெரிய சந்தோஷமாக இருக்குது. அதை தாண்டி போகிறான். வேறொரு இளைஞன் அந்த கான்வென்ட்டு முன்னாடி நின்றுருக்காங்க. அவங்க அவனை பார்த்து சிரிக்கிறான். அன்றைக்கு முழுசும் அந்த நாள் வந்துட்டு அவனுக்கு சிறப்பானதாக வந்துட்டு இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. இப்படி எல்லோரும் டெய்லியும் நம்மளை பார்த்து சிரிச்சிட்டு இருந்தால் நல்லா இருக்குங்க, ஒரு நட்பாக இருக்கிறது நல்லா இருக்குன்னு அப்படின்னு நினச்சிட்டு போனால் வந்துட்டு அவன் வீட்டில் வந்து அந்த துணி தைக்கக்கூடிய அந்த பையன் இல்லை, அவன் பேர் மறந்துடுச்சு, ஏதோ ஆஞ்சநேயிலோ என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வந்து இப்போ கதை முழுசும் பார்த்திங்கன்னா செகந்தராபாத்தில் நடக்குது. ஒரு தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் வாழக்கூடிய ஒரு பகுதி நடக்குது. அங்கே தமிழர்களும் கொஞ்சம் கலந்து வாழ்கிறாங்க. அவங்க அப்பா வந்து ஏதோ ஒரு அரசு உத்தியோகத்தில் இருக்கார். இந்த துணி தைக்க வர சொல்ல போகக்கூடிய அந்த சப்ஜெக்டான அந்த பாபுங்கிற பையன் வந்து அவங்க வந்து இங்கேருந்து புலம்பெயர்ந்து அங்கே போய் ஒரு பணியில் வேலையில் இருப்பாங்களாட்டுக்குது. அப்போ நடக்கிற வந்துட்டு அந்த கதை. அப்படி போகும்பொழுது அவன் வீட்டில் எல்லாம் அவங்க அம்மா தான் இருக்கிறாங்க. அவன்கிட்ட கேட்குறான், வந்து எங்கே போயிட்டாங்க அப்படிங்கிறப்போ, நீ யாருங்கிறப்ப, இந்த மாதிரி நாங்கள் எங்களுக்கு ரெகுலராக அவன் தான் தினசரி ஏதோ வாடிக்கையாக துணி தைச்சி கொடுக்குறவன், அதனால் வந்து அப்பா வந்து கூப்பிட்டு வர சொன்னாங்க சொல்லும்பொழுது, ஓ நீ தானா, அது நீங்கள் தானா, கூலியை நீங்களாம் குறைச்சி கொடுப்பீங்களாட்டுக்குது அப்படின்னு சொல்லிங்க. இல்லை அப்படின்னு முதல்ல மறுத்துட்டார். ஆமாம், கொஞ்சம் குறைச்சி தான் வந்துட்டு கொடுப்பாங்க, அதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, அது அப்பா பெரியவங்க பார்த்து முடிவு பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு வந்துட்டு அவன் சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு உடனே அந்த அம்மா எரிஞ்சு விடுறாங்க. போ நீ வந்துட்டு இப்போ அவன் வீட்லேயும் தங்குறதில்ல, வீட்டுக்கு அவன் காசும் கொடுக்கறதில்ல, எதை வச்சு தான் நம்ம வந்து இப்படி வந்துட்டு பிழப்பை நடத்துறது, போ அவன் இல்லை போ அப்படி சொல்லி அவனை வந்துட்டு விரட்டுவாங்க. அவன் வந்து என்னடா இது முன்பின் தெரியாத ஒரு சின்ன பையன்கிட்ட இப்படி வந்து அவங்க பேசுகிறாங்களேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அசௌகரியமாக பயந்து சூழ்நிலையில் சைக்கிளை எடுக்கும்போது தடுமாறி கீழே விழுந்துடுறான். உடனே அந்த அம்மா ஓடியே வந்து இரு வா தண்ணி குடிச்சிட்டு போ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உடனே அந்த அம்மாவோடைய குணமுகம் எல்லாம் மாறி போயிடுது. வீட்டுக்குள்ளே அழைச்சி தண்ணி கொடுக்குறாங்க. சரி, அவனை வந்துட்டு பேசும்பொழுது அவன் போக்கு இப்போ வர சரியில்லை, நீங்கள் எல்லாம் வந்து அவனுக்கு கூலி சரியாக கொடுத்தீங்கன்னா வந்து அவனே என்கிட்ட அதை கொடுப்பான், இப்போ பாதிக்கு பாதி அவன் செலவு பண்ணிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் சரி கிளம்பு போ அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சை காட்டுறாங்க. உடனே அவன் வந்துட்டு வர்றான். வர வீட்டுக்கு வந்துடுறான். அது வந்துட்டு போன செய்தியை கேட்டு அவங்க அம்மாவை சொல்லியிருப்பாங்களோ இல்லை பக்கத்தில் சொல்லியிருப்பாங்களோ தெரியல, அந்த டெய்லர் தம்பி வந்து மறுநாள் வர்றான். நீ எங்கள் வீட்டுக்கு வந்தையா அப்படின்னு கேட்கும்பொழுது இந்த பையன், ஆமாம் நான் வந்தேன், அம்மா வந்துட்டு இப்படி ஒரு மாதிரி மூஞ்சை காட்டிட்டாங்க அப்படி சொல்லும்பொழுது அவங்க அப்படி தான், இனிமேட்டு நான் வந்து வீட்டுக்கு வர வேணாம், வீட்டுக்கு அம்மா வந்தாலும் அம்மா இருந்தாலும் நீ அவங்ககிட்ட பேச வேண்டாம், என்னை பற்றியே சொல்லணும்னா அந்த மூலையில் வந்துட்டு ஒருத்தர் கடை இருக்கும், அந்த கடையில் இருக்கிறவர்கிட்ட சொல்லிட்டு வந்துட்டு அவர் என்கிட்ட தகவல் சொல்லிடுவார் அப்படி சொல்லும்பொழுது சரி அப்படின்னா. அன்றைக்கும் அந்த துணியை வந்து தைச்சி கொடுத்துட்டு சரி கூலி வந்து குறைச்சி தான் கொடுக்குறாங்க. அன்றைக்கும் கூட அவன் வந்துட்டு ஒரு மாதிரி பேரம் பேசி தான் வந்து வாங்க வேண்டிய நிலைமையாக இருக்குது.
அவன் வாங்கிட்டு கொஞ்ச தூரம் போகும்பொழுது இவன் சைக்கிள் எடுத்துகிட்டு பின்னாடியே வந்து போகிறான். பின்னாடியே போகும்பொழுது இந்த காசை நீ என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு பின்னாடி போய் அவங்ககிட்ட கேட்கும் பொழுது, நீ டீ சாப்பிட்றியா, வா நம்ம வந்து ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் போகலாம், அங்கே கடை இருக்குது, அங்கே டீ சாப்பிடும்போது, இல்லை வேண்டாம் அப்படி நீ கொண்டு போய் அம்மாட்ட கொடு அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது, இல்லை வா நான் வந்துட்டு என் கூட வர்றேன், சரி வா உடனே கிளம்ப வேண்டாம், ஒருத்தரை பார்க்க போகலாம் வரையான்னு சொல்லி கேட்பான் வந்துட்டு. இல்லை இந்த பையன் கேட்பான், ஏன் அம்மா மட்டும் இருக்காங்க, அப்பா என்னாச்சும் பொழுது, அப்பா சின்னதுலேயே எங்களை விட்டு போயிட்டார் அப்படிங்கிற பொழுது, நீ தேடலையா அப்படிங்கும் பொழுது, தேடலை அவர் தான் எங்கே இருக்காரு எங்களுக்கு தெரியுமே அப்படிங்கிற போல சொல்லுவான். எங்கே இருக்கார் அப்படிங்கிற பொழுது, இங்கே தான் இதே ஊரில் தான் இருக்கார், வா அவரை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இவனுக்கு வந்து ஒரு மாதிரி க்யூரியாசிட்டி ஆகிடுது வந்துட்டு, வேணான்னு சொல்ல முடியல, ஒரு புதுமையான அனுபவமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் அந்த எங்கே இருக்கான்னு சொல்லி கேட்கும் பொழுது, தினசரி அவன் கடந்து போகும் பொழுது அல்லது வந்து வாடிக்கையாக கடந்து போகும் பொழுது அவனுக்கு தொந்தரவு கொடுப்பாங்க இல்லையா, அந்த பசங்கள்லாம் வாழக்கூடிய அந்த சேரி பக்கத்தில் தான் அவங்க அப்பா இருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். வா கூட்டிகிட்டு போகிறான். அந்த சரி இவனும் சரி பார்த்துருவான், இன்றைக்கி ஒரு வித்தியாசமான அனுபவம்னு சொல்லிட்டு அவன் கூடையே வந்துட்டு போகிறான். சாக்கடையெல்லாம் நிறைஞ்சிருக்குது அந்த வழிப்பாதையில், அது வண்டி கூட தள்ளிட்டு கூட போக முடியல, ஓட்டிகிட்டு போகிறது 2ஆம் பக்கம். அவன் வாங்கி வந்துட்டு நெளிவு சுழிவு அடிக்கடி வந்துட்டு போயிட்டுருப்பான் நட்டுது அவங்க அப்பாவை பார்க்குறதுக்கு. அதனால் வந்து அந்த சைக்கிளை வந்து நெளிவு சுழிவாக ஓட்டிகிட்டு போகிறான். ஒரு வீட்டு முன்னாடி எல்லா வீடும் இருட்டி கிடக்குது, சாயந்தரம் நேரம் இது, எல்லா வீடும் இருட்டாக இருக்குது, விளக்கு ஏற்றலை வந்து உள்ளுக்குள்ளே சின்ன சின்ன வீடு தான், அதனால் உள்ளே இருளாக இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு வீட்டுக்கு முன்னாடி கொண்டு போய் வண்டியை நிறுத்திட்டு உள்ளே பார்க்குறாங்க, யாரும் இல்லை. அதுக்குள்ளே அந்த டெய்லர் தம்பி என்ன பண்ணுறான், நீங்கள் கொஞ்ச நேரம் இரு, இங்கே நின்றுட்டு சைக்கிளை கூட நான் வந்து உடனே வந்துடுறேன்னு சொல்கிறான். அப்படியா சரி நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு நின்றுட்டுருக்கிறான். அவன் போகிறான், அவன் இங்கே சாக்கடையில் இருக்கிறதெல்லாம் அவன் பார்த்துட்ருக்கான். அது வரைக்கும் அவன் திரும்பி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆகுது. அது வரைக்கும் அந்த இடத்தையெல்லாம் வந்து அவன் தான் நிற்கிறான். அந்த மாதிரியான நெருக்கமான குடிசை, ஆரோக்கியம் இல்லாத வந்துட்டு ஆட்கள் போகிறாங்க வராங்க, கருப்பு கருப்பாக இருக்கிறாங்க. தண்ணிலாம் நடு ரோட்டில் சாக்கடை தண்ணி ஓடுது, அடைச்சிருக்குது. ஒரு துணியோ வேறு ஏதோ பொருள் அடைச்சிருக்குது. இவன் சும்மா இருக்கிறதுக்கு அந்த கால் விரலில் அந்த ஒரு அடைச்சி கிடந்த ஒரு துணியை வந்துட்டு தூக்கிட்டு அந்த பக்கம் வரான். சாக்கடை சரியாக போயிருந்துட்டு உடனே அந்த பையன் வந்துடான். வரும்பொழுது அவனுடைய கையில் ஒரு சிகரெட் பாக்கெட் இருக்குது. வந்துட்டு இங்கேயே இருன்னு சொல்லிவிட்டு அந்த சந்துக்குள்ளே போய் அவங்க அப்பா அங்கே உள்ளே போயிட்டு கொஞ்ச நேரம் கழித்து வரான். அவங்க அப்பா கூடவே வராரு. அவர் ஒரு ட்ரௌசர் மட்டும்தான் போட்டிருக்கிறாரு, கொஞ்சம் உடம்பு சரியில்லாத மாதிரி வந்து இருக்கிறாரு. அப்புறம் பொழுது இது யார் அப்படி வந்தோடனே கேட்குறாரு. இது என் ஃப்ரெண்டு, நான் ரெகுலராக வந்து இவங்க வீட்டில் துணியெல்லாம் நான் தைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொல்கிறாரு, அப்படியா பார்ப்பன வாடுவா அப்படிங்கிறார். அப்படின்னா வந்து இவர் பார்ப்பன பையனா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவர் கேட்குறாரு. அவன் ஆமாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சரின்னு சொல்லிவிட்டு வேறு ஏதோ அந்த அப்பா மகனுக்குள்ளே உரையாடல் போயிட்டுருக்கு. அம்மா என்ன பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, அம்மா அப்படித்தான் இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிகிட்டு இருக்கிறான். உடனே வந்து இன்னொரு பொண்ணு வராங்க, பிலோமினான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வராங்க. அந்த பொண்ணோட வீட்டில் தான் அவங்க அப்பா தங்கியிருக்கிறாரு. அந்த பொண்ணு அதுவும் கருப்பாகவும் அசிங்கமாகவும் அவலட்சணமாகவும் வந்து இருக்கிறதா வந்து சொல்லி சொல்கிறாரு. அந்த கதையில் அந்த பையனோட பார்வையில் வந்துட்டு அப்படி சொல்லப்படுது. அப்புறம் அந்த பையன்கிட்ட வந்துட்டு அந்த அம்மா வந்து இயல்பாக பேசுது, இப்போ தான் வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேரை சொல்லி அம்மா எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. இவங்க வந்துட்டு கொஞ்சம் சுமூகமாக, அவங்க அம்மா மாதிரி இல்லாமல், கிட்டத்தட்ட இவங்க சின்னம்மா தான் இல்லையா, அவங்க வந்து அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கலகலப்பாக, கொஞ்சம் பார்க்குறதுக்கு வந்துட்டு மகிழ்ச்சியான தோற்றத்தோடு வந்துட்டு அவங்க இருந்தாங்க. அவங்களுக்கு எதுவும் வேலை எதுவும் தெரியாது, வீட்டு வேலை தான் செஞ்சுட்டு இருப்பாங்க. இவர் வந்துட்டு டெய்லர் வேலைக்கு எதாவது கிடைச்சாதாச்சு. அவருக்கு கையில் கொஞ்சம் ப்ராப்ளம் அவங்க அப்பாவுக்கு, அதனால் வந்து வெளியே வேலைக்கெல்லாம் எதுவும் சரியாக போக முடியாது. அங்கே இருந்தால் அவங்க அம்மா சோறு போட மாட்டா, திட்டுவா. ஆனால் வந்து இங்கே வந்து அவங்களுக்கு இவங்க இந்த அம்மா வந்து எந்த ஒரு இல்லாமல் இருக்கிறத ஏதோ அவங்க ஷேர் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு நல்ல மன ஒற்றுமை, இயல்பான வந்து ஒரு அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுனால பொருளாதாரமாக அல்லது வந்து வேறு ஏதோ அவங்களுக்கு அந்த அம்மாவுக்கு ஒரு பெரிய தொந்தரவாக இல்லை, அவரை வந்து நல்ல பார்ட்னராக வச்சு பார்த்துக்கிறாங்களாட்டுக்குது. அதை ஒட்டி வந்து அப்புறம் அப்படி போயிட்டுருக்கு. அதையெல்லாம் விசாரிச்சுட்டு இது நான் கிளம்புறேன்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உடனே வந்து அந்த அப்பாக்காரர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, பையனுக்கு எதாவது சாப்பிட்றதுக்கு எதாவது இருந்தால் கொடுன்னு கேட்கும்பொழுது ஏதோ ஒரு அவங்களுடைய தெலுங்கு வார்த்தையில் சொல்கிறாங்க. அது வந்துட்டு ஒரு மாதிரி அசைவம் சம்மந்தப்பட்ட விஷயமாட்டுக்குது. அதை ஏதோ ஒரு கறியை ஆட்டி ஒரு பலகாரமாக செஞ்ச ஒரு விஷயம். இவனுக்கு மட்டும் கூட அந்த பையன் சாப்பிட மாட்டான், அவன் வந்து பார்ப்பனவாடு அப்படின்னு சொல்லும்பொழுது உயர் சாதி சேர்ந்தவன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. இந்த முழு கதையும் ஒரு ஒரு பார்ப்பன வகுப்பை சேர்ந்த ஒரு சின்ன பையன் அவருடைய பார்வையில் வந்து சொல்லப்படுது. அவனுக்கு இந்த உலகம் அந்நியமானது தான் இல்லையா. இப்படிப்பட்ட பெரும்பாலும் ஒரு உயர் சமூகத்தை சேர்ந்தவர்களுடைய வீடு சுத்தபத்தமாக இருக்கும், அவங்க எல்லா தேவையான விஷயங்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு பொருளாதாரம்
ஒரு பெரிய சிக்கலாக இருக்காது. வேலைங்கிறது ஒரு பெரிய வந்து சிக்கலாக இருக்காது. படிப்புங்கிறது ஒரு பெரிய சிக்கலாக இருக்காது. எல்லாமே அவர்களுக்கு வந்து ஈஸிலி அக்சஸிபிளாக வந்துட்டு இருக்கும். ஆனா இவர்களுக்கு இந்த வெள்ளைக்காரர்களிடத்துல குசினியில, அதாவது சமையல் அறையில, தோட்டத்தில அவர்கள் எடுபிடிகளா வேலை செய்யக்கூடிய வீரர்களுக்கு வந்துட்டு நேர் எதிரான ஒரு வாழ்க்கை சூழல் இருக்கு. இருந்தாலும் வந்துட்டு அப்படிப்பட்ட ஒருத்தனோட வந்துட்டு அவருடைய மகன், ஆனா அவரு அந்த சமூகத்தை சேர்ந்தவர் இல்ல. அவரு ஏதோ வந்துட்டு ஓரளவுக்கு வந்து ஊருக்குள்ள வாழக்கூடிய, ஆனா ஊருக்குள்ள தான் வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இந்த அப்பாவானவர் தான் வந்து தன்னுடைய மனைவியும் அந்த பையனையும் டெய்லர் பையனையும் விட்டுட்டு வந்து இவங்க கூட தங்கியிருக்கிறாங்க. காரணம் அவங்கள சொந்த பொண்டாட்டிக்கும் அவருக்கு இருக்கக்கூடிய உறவு முரண்பாடுகள், அந்த காரணாலும் பொருளாதார சிக்கல் காரணாலும் சண்டையினாலே வந்து இவங்க தங்கியிருக்கிறாங்க. இப்படி வந்து சொல்லப்படுது. இதுக்குள்ளே நம்ம வந்து என்னென்னா அந்த பையன் வந்து அப்புறமேட்டு அவங்க அப்பாட்ட விடைபெற்றுட்டு வரான். அந்த பலகாரம் வந்துட்டு கொடுக்குறாங்க. அந்த பலகாரத்தை வரும்போது அவன் வந்துட்டு தூக்கி வீசிடுறான். வந்துட்டு ஏன் அவங்க அப்பா வந்து இவ்வளோ குடிகாரராகவும் நோயாளியாகவும் இருக்கார், வந்து அப்படி இருக்கும்போது உங்களெல்லாம் விட்டுட்டு வந்து இன்னொரு பெண்ணு கூட வாழ்ந்துட்டுருக்காரு, நீங்கள் இருந்தாலும் வந்து ஏன் அவரை வந்து இப்படி வந்து பார்த்துட்டு அவருக்கு வேணுங்கிறத வாங்கி கொடுத்துட்ருக்குற அப்படிங்கும்போது வந்துட்டு சிகரெட்டு குடிக்கிறது தப்பு இல்லையா அப்படிங்கிற. சிகரெட்டு குடிக்கிறது தப்பு தான், வாங்கி கொடுக்கக்கூடாது தான். இருந்தாலும் அவருக்கு வேலைக்கு முன்ன மாதிரி போக முடியறதில்ல. அவருக்கு என்னை தவிர காசு கொடுக்கறதுக்கும் ஆள் இல்லை. அப்போ அண்ணனை கொடுத்தாகணும் அப்படிங்கிறப்ப வந்து அதான் உன்னை வந்து அவங்க வெறுக்கிறாரு, உங்கள் கூட இல்லையே, உனக்கு தேவையானதெல்லாம் அவர் வந்து பண்ணலையே அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு. அப்படின்னு அந்த பையன் வந்து கேட்கும் பொழுது அவர் அந்த தம்பி என்ன சொல்கிறான்னா, இருந்தாலும் நான் தான் செஞ்சவனே, ஏன்னா அவர் என்னுடைய அப்பா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த கதை வந்து முடியுது. அந்த பலகாரத்தை கொடுக்கப்பட்ட பலகாரத்தை அவனும் சாப்பிடல, இவனும் கொடுக்கல, அதை தூக்கி வந்துட்டு எரிஞ்சிடுறான். அதில் ஒரு வெறுப்பு தெரிஞ்சாலும் கூட தவிர்க்கப்பட முடியாமல் நான் தானே அவருக்கு அப்பாவாக வந்து மகனாக இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் சொல்லும். எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம வந்து வாசிக்கும் பொழுது நேர்கோட்டில் படித்தோம்னா ஒரு தட்டையாக இருக்கும். இதற்குள்ளே நிறையா அடுக்குகள் இருக்குது. அந்த கணவன் மனைவிக்குள்ள இடையில் இருக்கக்கூடிய முரண்பாடு, அந்த முரண்பாட்டுக்கு நடுவுலையும் ஒரு குழந்தை பிறந்திருக்குது. அவன் வந்து படிக்க வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை, அவனுடைய பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனைகள், அந்த பொண்ணு தனி மனுஷியாக வந்து உழைச்சி வந்து அந்த பையனையும் வந்து பராமரிக்கக்கூடிய வந்துட்டு ஒரு நிலை. அதே சமயத்தில் வந்து இவர்களுக்கும் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய வாழ்க்கை வேறுபாடுகள், ஒரு உயர் சாதி பையனுடைய பார்வையில் வந்து ஒரு அடித்தட்டு உழைக்கும் மக்கள் குறித்து வந்து அவர்கள் எப்படியா படுறாங்கன்னா, அவங்க போக்கிரிகளாக காட்டப்படுறாங்க. பொம்பளை பிள்ளைங்க பின்னாடி அலையக்கூடியறாரு வந்துட்டு இருக்கிறாங்க. இவர்கள் அப்படி இல்லாமல் இருக்கிறதுக்கும் அவர்கள் அப்படி இருக்கிறதுக்கும் வந்து சமூக பொருளாதார காரணம் என்ன, இப்படியெல்லாம் வந்து நம்ம வந்துட்டு அரசியல் ரீதியாகவும் பார்க்கலாம், அழகியல் ரீதியாகவும் பார்க்கலாம். இதுக்கு நடுவில் தான் வாழ்க்கைன்னு ஒன்று வந்துட்டு போய்கிட்டு இருக்குது. அந்த பையனும் வந்து அவங்க அப்பாவுக்கூட வந்துட்டு வெறுப்பாக இருந்தாலும் கூட அவங்க அப்பாவை பார்க்குறதில்ல மகிழ்ச்சி அடைகிறான். இந்த பையன் வந்து அவங்க அப்பாவை பார்க்குறத, அந்த அப்பா வந்து இன்னொரு பெண்ணோடு வாழ்கிறத அந்த தாய்க்கு தெரிஞ்சும் தன்னுடைய கணவனை வந்துட்டு தனக்கு தெரியாமல் தன் மகன் பார்க்குறதையும் வந்துட்டு ஆட்சேபனை பண்ணாலும் கூட அதை வந்து பெருசாக தடுக்கிறதுக்கு வந்துட்டு அவங்க வந்து முயற்சிக்கலை. இந்த பையனும் கூட இந்த உயர் சாதி பையனை கூட ஒரு அடுத்த தலைமுறையானது கொஞ்சம் வந்து மூத்தவர்களுக்கு இடையிலான வந்து அந்த பெரிய அளவுக்கான வந்து சாதி முரண்பாடுகள், வித்தியாசங்கள், பெருமைகள் எல்லாம் கடந்தும் கூட அந்த பையனோட பயணிக்க முடியுது அப்படிங்கிற மாதிரி பல்வேறு விஷயங்கள் வந்துட்டு இருக்குது. இன்னும் வந்து விரிவாக கூட பேச முடியும். இதுவே 20 நிமிஷத்துக்கு நெருங்கிருச்சு. என்னென்னா, இதை பார்க்கும் பொழுது என் சொந்த வாழ்க்கையில் என்னுடைய தகப்பனோடான என்னுடைய உறவுகள், அவர் எப்படி வந்துட்டு தகப்பனாக இருப்பதற்கு தகுதி இல்லாத, அதாவது ஒரு குழந்தைய பெற்றுறது, கரு உண்டாக்குறது மட்டும் ஒரு தகப்பன் அல்ல, அதற்கப்புறம் அந்த குழந்தைகளுக்கு தேவையான விஷயங்களை குறைந்தபட்சமாவது தன்னுடைய சக்திக்கும் ஆசைக்கும் உட்பட்டாவது அதுக்காக முயற்சி செய்யணும் இல்லையா? அப்படி செய்யாமல் மிகப்பெரிய ஒரு சாடிஸ்டை போல் தினசரி அவர் வீட்டுக்கு வரதை பார்த்தாவே அல்லது வர சத்தத்தை கேட்டாவே நாங்கள்லாம் வந்துட்டு காலோடு மூத்திரம் போகக்கூடிய ஒரு தகப்பனாக எங்கள் அப்பா வந்துட்டு எப்படி வாழ்ந்து அறந்து அவர் எப்படி அவர் தன்னுடைய இறுதி காலத்தை அடைந்தார் அப்படிங்கிறதெல்லாம் அது ஒரு கதை. அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் வந்து இருக்கக்கூடிய சோகங்கள், வேதனைகள், வலிகள், இவற்றையெல்லாம் வந்துட்டு ஒரு அருமையான புனைகதையாக எழுதக்கூடிய ஒரு ஆற்றல் நமக்கெல்லாம் இருந்ததுன்னா இன்றைக்கி ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு இதிகாசத்தை வந்து படைக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி உலகத்தில்
அந்த அளவுக்கு வேதனை இருக்குது, கண்ணீர் இருக்குது, வலிகள் இருக்குது. ஆனால் இதுக்கு நடுவுலையும் தான் சந்தோஷங்களும் வாழ்க்கையும் இந்த வாழ்க்கைக்கான வந்துட்டு பெருமூச்சு விடுவதற்கான வெளிகளும் இருக்குது. இதுக்கு நடுவில் தான் நம்ம நேசிக்கிறோம், ரசிக்கிறோம், கொண்டாடுறோம். இப்படியே எதுக்காக இப்படி துக்கப்படுறோம், துயரப்படுறோம்னு தெரியாமல், எதுக்காக மகிழ்கிறோம்னும் தெரியாமல் ஒரு தேடலுடைய வாழ்க்கையை அப்படியே முற்று பெற்றுறது. ஆனால் தேடலுக்கான விடை இல்லாமலேயே போய்விடுகிறது. வணக்கம் நண்பர்களே. இந்த கதை எனக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை, அதாவது பெரிய ஒரு இந்தளவுக்கு சிந்தனை ஓட்டத்தை உருவாக்குன மாதிரி உங்களுக்குள்ளேயும் உருவாக்கி அதுக்கான வேண்டுமென்றால் நீங்கள் அந்த புத்தகத்தை படிங்க. பொதுவாக அந்த புத்தகம் இல்லை, பொதுவாக நல்ல இலக்கியங்களை படிங்க. அது கலைக்காகவேன்னு சொன்னாலும் சரி, அல்லது கலை இலக்கியம் மக்களுக்குன்னு சொன்னாலும் அதில் மக்களுடைய வேர்வையும் கண்ணீரும் அன்பு பாசம் எல்லாம் இருக்கணும். வாழ்க்கையினுடைய வெளியில் மறைக்கப்பட விஷயங்களை பேசக்கூடிய அடுக்குகளுடைய ரகசியங்களை கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கணும். அவ்வளோதான். நன்றி.